என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுங்க ஐயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். மகந்த எக்கோ குறை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. 27 படிங்க. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர்கள் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் ஆதி திருச்சபை என்று அறியப்படுகிறதான மோசேயின் காலத்திலே எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு நேராய் வழிநடத்தப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற அந்த இஸ்ரவேல் என்று சொல்லுகிற மகிமையான சபை ஒவ்வொரு முறை கூடி வரும் பொழுதும், கூடி வந்து பிரியும் பொழுதும் ஆண்டவர் ஆரோனை பார்த்து சொன்னார், நீ ஜனங்களை அனுப்பும் பொழுது ஆசீர்வதித்து தான் அனுப்ப வேணும். அவர் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டிய ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் உங்கள் மேல் கிருபையாக இருப்பாராக என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் உங்களை காத்து கொள்ளுவாராக என்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்ல வேண்டும். இந்த வார்த்தை சொல்லப்படுமானால் அந்த ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஜனங்களை வாழ்த்தும் பொழுது 4 காரியங்கள் அதிலே உள்ளடங்கி இருக்க வேண்டும். 1, ஆண்டவருடைய ஆசீர்வாதம். 2வது தேவனுடைய பாதுகாவல். 3வது தேவனுடைய கிருபை. 3வது தேவ சமாதானம். இந்த 4 வார்த்தைகளையும் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் உச்சரிப்பீர்கள் என்றால் அது அப்படியே சம்பவிக்கும். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. முதல் நாள் இரவிலே சமாதானம், இது தேவ சமாதானத்தை குறித்து நான் பேசலை, இயல்பான சமாதானத்தை குறித்து தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். முதலாவது நாளிலே நாம் படித்தோம், சமாதானத்தோடு கூடிய ஒரு தேவ பிள்ளையின் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு படித்தோம். அதை நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன். அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் யூடியூப்பில் போய் உங்கள் சேனலில் தேடுங்க, கண்டுபிடிச்சிடலாம். நேற்றுக்கு இரவிலே நாம் எங்கு சமாதானத்தை எதிர்பார்க்க வேண்டும், எங்கெல்லாம் சமாதானம் வேணும், எங்கெங்கே சமாதானம் வெளிப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கடந்த இரவிலே படிக்க ஏதுவாயிற்று. 2 காரியம் நம்ம படித்தோம். 1, உறவுகளில் சமாதானம். சொல்லுங்க இந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். உறவுகள் என்று சொல்லும் பொழுது யாரை ஒப்பனையாக வைத்து சொன்னேன்? உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் அப்படின்னு நம்ம படித்தோம். ஆண்டவர் நம்மிடத்தில் உறவுகளோடு சமாதானமாக இருக்க சொல்லி கொடுக்கிறார். நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க, சபைகளுக்குள்ளே வருவாங்க. ஆனால் அவர்கள் தங்களுடைய குடும்பங்களில் கரிசனை இல்லாதவர்களாக இருப்பாங்க. அக்கா எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் அக்காட்ட பேசி 10 வருஷம் ஆச்சும்பா. சித்தப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டால் சித்தப்பா நான் பார்த்தே 20 வருஷம் ஆச்சும்பா. ஆனால் பலிபீடத்தில் வந்து சொல்லுவான், ஆலயத்தில் சொல்லுவான், நீர் எப்போ வருவீர் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்லுவார், நீ செத்தாதான் வருவேன்பா. அப்போ இதிலிருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிடணும், உலகத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உறவுகள் மிக மிக அவசியம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சோமா இருக்கீங்களான்னு கேளுங்க, உசுரோடு இருக்கீங்களான்னு கேட்காதீங்க. சில ஆட்கள் மரம் மாதிரி இருக்கிறீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். வெரி குட், வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வதாக நம்ம படித்தோம், பலிபீடத்திலே சமாதான பலிகளை செலுத்தினார்கள். அப்படின்னா 2வது சபைக்கும் பலிபீடத்திற்கும் இடையில் சமாதானம் இருக்கணும். நம்முடைய ஆராதனைகளிலே சமாதானம் காணப்படவே. அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்தோடு சரியான உறவில் இல்லை, தேவ மனிதர்களோடு சரியான உறவில் இல்லை, ஆலயத்தோடு சரியான உறவில் இல்லை, ஆராதனைகளோடு சரியான உறவில் இல்லை. பாருங்க, ஆண்டவர் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுத்தார். சாலமோனுக்கு தரிசனம் உண்டான பொழுது அவர் நேர எருசலேமுக்கு போய் ஆண்டவரை ஆராதித்தார். Challenge accepted.
I take it easy because the music that gets you on your feet, it happens in silence. Right here where I recharge, because even when I sleep less, I wake up with more. It's the sleep upgrade of the decade. My Emma. அப்போ கவனிக்கணும், இந்த பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ஒரு காரியம் படிச்சிருக்கீங்களா? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அதுக்கு பின்னால் என்ன உண்டா? அவ்வளோ வேஸ்ட்டையும் கொண்டு போகிற இடம் ஒரே கொண்டு பரமையாக்கும் கிடக்கும். நீங்கள் சில ஆட்கள் தரிசனத்தில் பிரகாரத்துக்குள்ளே வருவாங்க, அடுத்த தரிசனத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் வருவாங்க, அதுக்கு அடுத்த தரிசனத்தில் மகா பரிசுத்தல சில அந்த இடத்துல போயும் தரிசனம் உள்ளவராகி அடுத்து போகிறது உரைக்குண்டா இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் என்ன செய்யப்படாது, தரிசனம் ஓவராக பார்க்கப்படாது. நான் நிறைய பேரை பார்க்கேன், கூடுதல் கண்டவன் ஒருத்தனும் பஸ் ஸ்டாப்பில் இல்லை, முக்கு ரோட்டில் தான் நிற்க. சரி, நீங்கள் நல்லா இருக்கிறியா? கைகளை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்கள். உங்களுக்கு எனக்கு தமிழ் நல்லா புரியுது. நேற்றைக்கு ராத்திரி ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்கள் ஊர் லாங்குவேஜிலேயே பேசுகிறீங்க. நான் சொன்னேன், எங்கள் ஊரில் நான் பேசுகிறேன், அதனால் லிட்ரேச்சரில் ஏன் தமிழெல்லாம் நீங்கள் சில டிக்ஷனரியிலெல்லாம் தேடிக்கிட மாட்டீங்க. அவன் தேடி வரைக்குள்ள நம்ம பிரசங்கம் முடித்து மாடிக்கு போயிடுவான் நம்ம. சரி, கர்த்தர் நல்லவே. அப்போ நமக்கு எதோடு கூட உறவு இருக்கணும்? சபையோடு உறவு இருக்கணும். கிருபையில் வளர வளர பாஸ்டரோடு உறவு அதிகமாகணும். கிருபையில் வளர வளர பலிபீடத்தோடு உறவு அதிகமாகும். கிருபையில் வளர வளர ஆலயத்தோடு உறவு அதிகமாகும். தரிசனத்தோடு உறவு அதிகமாகணும். பாருங்க, தோத்திரம். யோசுவா என்று சொல்லுகிற வாலிபர் தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் இருந்தார். அவருக்கு தான் ஆண்டவர் அடுத்த கட்ட ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதனால் நம்ம தேவ சமூகத்தில், பலிபீடத்தில், ஆலயத்தில், தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ மனிதனோடு சரியான உறவு இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். ரைட், சந்தோஷம் தானே? ரைட், இதுக்கு மேலே விளக்கம் வேணும்னா நேற்றைய பிரசங்கத்தை போய் பாருங்கள். மூன்றாவது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். நேற்றைக்கு 2 படிச்சிருக்கோம் இல்லையா? பாயிண்ட் நம்பர் 3. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனமும் 25ஆம் வசனத்தையும் படிப்போம். நதிக்கு இப்புறத்தில் திப்சா முதற்கொண்டு, இதை தப்பாக நினச்சிடப்படாது, இது பொம்பளை பிள்ளைக்கு பேருன்னு. ஆஷா என்பது அந்த இடத்துல ஒரு ஊருக்கு பேர் பார்த்துக்கிடுங்க. நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. அவனை சுற்றி எங்கும் சமாதானமாயிருந்தது. ஒரு முறை கூட சொல்லுங்க. அவனை சுற்றி எங்கும் சமாதானமாயிருந்தது. அடுத்த வசனத்தை படிங்க. சாலமோனுடைய நாளெல்லாம் பெயர்சேபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் நிழலிலும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் அந்த பகுதியில் நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க, குட்டி 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 ராஜாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் சாலமோனுக்கு தேவன் கொடுத்த கிருபை என்னன்னா, எல்லா உறவுகளையும் சரியாக தக்க வைத்து கொண்டார். நீங்கள் நல்லா கவனிங்க. சாலமோனை கர்த்தர் யுத்தம் பண்ண விடவே இல்லை. அவர் பெரிய அளவு யுத்தம் பண்ண என்ன செய்யலை, இறங்கினதே இல்லை. அதனால தான் உண்மையிலே தாவீதுக்கு ஆண்டவர் பிஸியாகவே வச்சுருந்ததுனால கல்யாணம் பண்ணணுங்கிற பெரிய ஐடியாவே யாருக்கு இல்லை, தாவீதுக்கு கிடையாது. ஆனால் சாலமோனுக்கு சரித்திரம் வரும் பொழுது அவர் ஆண்டவர் ரொம்ப ஃப்ரீயாக வச்சுருந்தார். ஒரு நாள் கூட அவருக்கு பட்டயத்தை கத்திரிக்காய் வெட்ட கூட அந்த மனுஷன் எடுத்தது கிடையாது. அதனால அவருக்கு 2 காரியம் ஆப்ஷன் இருந்து. 1 கட்டணமாக கட்டணும், 2 பெண்ணாக கட்டணும். அப்படி அதனால தான் ஆண்டவர் சிலரை எல்லாம் எப்பவுமே பிஸியாகவே வச்சுருப்பார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஊழியத்தில் பிஸியாகவே வச்சுருப்பார், ஃபேமிலியில் பிஸியாகவே வச்சுருப்பார்,
சில சொல்லுவாங்க, பாஸ்டர் டெய்லி பிரச்சனையாகவே இருக்குது பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் கஷ்டம், எப்போ பார்த்தாலும் நெருக்கம், ஐ எம் ஸோ பிஸி, ஐ எம் ஸோ டயர்ட் பாஸ்டர். ஆண்டவர் சொன்னார், உன்னை டயர்டாக நான் தான் வச்சுருக்கேன். ஏன் தெரியுமா? நீ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன்னா உனக்கு பக்கத்து வீட்டு பாத்ரூமை பார்க்கணும்னு தோணியும். ஏன் அப்படின்னு சொன்ன நான் சொல்லுதேன் கேட்டுங்க. யுத்த காலத்தில் வனாந்தரத்தில் தாவீது இருந்த காலத்தில் தான் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் இருக்கான், அவன் வீட்டு பாத்ரூம் மேலே சீட்டு போடலைன்னு தாவீதுக்கு தெரியாது. வனாந்தரத்தில் ஓடிக்கிட்டே இருந்தார். பாட்டு எழுதுவார், பாடுவார், ஓடுவார், பாட்டு எழுதுவார், பாடுவார், ஓடுவார். அவருக்கு லைஃப் எல்லாம் பாடுகள், பிரச்சனை, போராட்டம், என்னை ஏன் கைவிட்டீர் நாதான்னு சொல்லிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தார். அந்த காலத்தில் அவருக்கு கிருபைக்கு ஒரு பிரச்சனையும் வரல. எப்போ அவருக்கு ரெஸ்ட் கொடுத்தாரோ அப்போ என்ன செய்தார்? உலாத்தினாராம். எப்படி வீட்டுக்கு வெளியில் பால்கனியில் வந்து என்ன செய்தார்? இருந்தாலும் அந்த பொம்பளைக்கும் கொஞ்சம் ஓவர் தான், மேலே ஒரு ஓலையாவது எடுத்து போட்டிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுது. அதனால தான் ஆண்டவர், நான் சில நேரத்தில் யோசிப்பேன், நானும் ஒரு 31 வருஷமாக ஒரு சபைக்கு பாஸ்டராக என்னை வச்சுருக்காங்க. நான் ஆண்டவர்கிட்ட சோமன்னு, ஆண்டவரே சில பிள்ளைகள் என்னைக்கு பிரச்சனைன்னே சொல்லுதுப்பா, காலையில் வந்தால் சொல்லுதான் பாஸ்டர் எங்கள் ஏரியாவில் கொரோனா பரப்புறதே ஜபிக்கிற ஆட்கள் தான், மூக்கம் பிடிச்சி சேரில் தேய்ச்சி வச்சு போயிடுவான். இங்கேயும் அப்படித்தான், இங்கேயும் அப்படித்தான், மழை பெஞ்சிட்டு இருக்கட்டும், அலையிலோயா, இங்கேயும் அப்படித்தான் நம்ம ஆட்கள். நான் ஒன்று சொல்லட்டா, திங்கக்கிழமை ஜெபத்துக்கு வந்து மூக்கை பிடிச்சி தேய்ச்சி வச்சுட்டு போவான், செவ்வாய்க்கிழமை மறுபடியும் வருவான், மறுபடியும் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும், மறுபடியும் மூக்கை பிடிச்சி தேய்ச்சி வச்சுட்டு போவான். இப்படி தேய்ச்ச இடத்துலையே தேய்ச்சி டெய்லி சில ஆட்களை பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கம், வேதனைன்னே ஆண்டவர் வச்சுருப்பார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆண்டவருக்கு தெரியும் இவனை பிரியா விட்டா இவன் வேற ஏதாவது செய்து போடுவான். அதனால தான். ஆனால் சாலமோனுக்கு வந்து, சாலமோன் சமாதானத்தை விரும்பின மனிதன். சொல்லுங்க இந்த வார்த்தையே ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆனால் தாவீது கொஞ்சம் வித்தியாசமானவன். எல்லாரையும் அடித்து ஒதுக்கி பலகீனப்படுத்தி சிங்கத்தை பல்ல பிடுங்கி கொண்டு போட்டிருக்கிற மாதிரி போட்டு வச்சுருப்பார். இவர் அப்படி கிடையாது, ரொம்ப புத்திசாலி. இந்த ராஜா என்னை எதிர்ப்பான்னு உண்டுன்னா அவனுக்கு மூத்த மொளை இவர் கட்டுவார், மேட்ரு சால்வ். அந்த ராஜா எனக்கு எதிர்ப்பான்னா அவனுக்கு வீட்டில் பெண் இருக்கான்னு பாரு, மூத்ததை நான் சம்பந்தம் கேட்டேன்னு சொல்லி கட்டுவார். அவரால் முடிஞ்ச அளவிற்கு லோக்கலில் உள்ள எல்லா ராஜாக்களுக்கு வீட்டிலையும் கல்யாணம் பண்ணினார். நான் இது விளையாட்டாக சொல்கிறேன்னா மக்களை பைபிளை ஜாலியாக இருந்தபடி உனக்கு மனசிலாகும். அவன் எல்லா வீட்டிலேருந்து கல்யாணம் பண்ணுவான். இப்போ எவராது மருமகனை சண்டை பிடிக்க வருவாங்களா? ஒரு பேர் வரமாட்டான். இப்போது பொண்ணு வீட்டில் இவர் கேட்கறதெல்லாம் ஃப்ரிட்ஜ் வேணும்னு கேட்டால் வரும், மிக்சி வேணும்னு கேட்டால் வரும், கிரைண்டர் வேணும்னு கேட்டால் வரும். இந்த மனுஷனுடைய மெத்தேடு கொள்ளலாம். ஆனால் நம்ம இருக்க காலம் வேற, இதை ஃபாலோ பண்ண முடியாது. என்ன ஒரு ரேஷன் கார்டை கொண்டு நடக்கிறதுக்கே நம்ம படுவ பாடு. கடவுளே, ஒரு 21 நாள் வச்சு அதுவும் தீரல. அடுத்த உபவாச ஜபத்தை சொன்னேன், அடுத்த 21 ஒத்த ரேஷன் கார்டை காப்பாற்றுறதுக்கு மொத்த நாளும் உபவாசம். இப்படி அந்த மனுஷனை போல நம்ம இருந்திருந்தா ஆண்டவரே இயேசுவின் ரத்தம் செய்ய ஒரு சின்ன பள்ளிக்கூடம் இல்லை, 5-6 ஹை ஸ்கூல் வச்சிருக்கலாமா இருந்து நமக்கு காரியம் இப்படி கிடைச்சா ஒரு இல்லையா சொல்லுங்க. சிரிக்கிறதெல்லாம் சரி, கொஞ்சம் கழிச்சு ஒரு காரியம் சொல்லுவேன், மனசிலாக்கணும். அப்போ நல்லா கவனிக்கணும், இந்த மனுஷனுடைய மெத்தடு தப்பு, ஆனால் அந்த மனிதனுடைய விருப்பம் சரி. என்னோடு இருக்கிற புறஜாதி மக்கள் நடுவில் எனக்கு எப்பொழுதுமே ஒரு சரியான உறவு இருக்கணும்னு இந்த மனுஷன் நினச்சேன். நீங்கள் நல்லா கவனிங்க, அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த அறிவற்றவர்களாக இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டிருந்தால் ரட்சிக்கப்பட்டவர்களை தேடி தெரிந்து உறவு வைத்துக் கொள்வார்கள், தொடர்பில் இருப்பாங்க. நல்ல ஊழியத்தில் இருக்கிறவங்களோட மட்டும்தான் பழகுவாங்க. நம்முடைய சபைகள் வளராமல் போவதற்கு காரணம் சமுதாயத்தோடு சரியான உறவு இல்லாததுனால தான். இந்த அருமையான சபை வருகிற வழி ஸ்தோத்திரம், எப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் அவங்க வந்து நமக்கு உதவி செய்ய காரணம் இந்த சபைக்கும் இந்த சமுதாயத்திற்கும் தம்மில் உள்ள உறவு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தெய்வ மக்களுக்கு சொல்றேன், இந்த கிருபையை தெய்வம் நமக்கு தரணும். சில வீடுகளை பாருங்க, நல்ல ரட்சிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பாங்க.
ஆலயத்தில் போய் எல்லா உதவிகளையும் செய்கிறவங்களா இருப்பான். ஆனால் பக்கத்தில் இருக்கிற 4 வீடுகளோடு சரியான சுற்றுப்புறத்தாரின் நடுவில் நமக்கு என்ன உண்டாகணும்? நல்ல சமாதானம் உண்டாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, ஆமென், ஸ்தோத்திரம். பைபிளில் வசனம் சொல்லுது, நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் என்று சொல்லி கொரிந்தியர் நிருபத்தில் பவுல் எழுதி வச்சிருக்கிறார். அப்படின்னா மற்றவர் போல நீங்கள் தனித்தீவு தான் தொடங்கணும். உங்களுக்கு பாஸ்போர்ட்டு தனியாக எடுக்க வேண்டிய இருக்கும், கப்பல் விமானம் எல்லாம் தேவைப்படும். நான் சொல்லது உங்களுக்கு மனசிலாவில்லை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நீங்கள் ஒரு காரியம் புரிஞ்சுக்கிடணும், நான் வாழ வேண்டியது சமுதாயத்தோடு தான், நான் ஜீவனம் பண்ணுகிறது சமுதாயத்தோடு தான். என் பிள்ளைக்கு டீச்சர் ரட்சிக்கப்படாதவங்க, என் புருஷனோட வேலை செய்கிறவர்கள், அல்லது வேலை கொடுக்கிறவன் அல்லது வேலை செய்கிறவன் தெய்வத்தை அறியாதவன். அப்போ நான் என்ன செய்யணும்? சமுதாயத்திலோடு கூட சரியான உறவிலே நான் வளரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இது நல்லொழுக்கம் என்று சொல்வதை விட இது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற ஒரு வியாதியாக்கும். ஏன்னு சொன்னால் சில ஆட்கள், எனக்கு சபைக்கு பக்கத்தில் ஒருத்தர், இப்போ இல்லை, அவர் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார், நல்ல ஒரு சகோதரன், வெள்ளையும் தான் எப்பவும் கொடுப்பார். என்ன கண்ட உடனே அப்படியே நேரம் மாறி நிற்பார். எனக்கு சோத்திரம் சொல்லதுக்கு அவரை கொண்டு முடியாது, அந்த மனம் அவருக்கு இல்லை. அவன் ஒருவேளை நாம் வச்சிருக்கிற பைபிள் கலர் மாறுதல் அப்படியே இருக்கும். ஆனால் அவர் கருப்பு பைண்டுள்ள பைபிள் தான் வச்சுருந்தார். ஆனால் ஒருவேளை இது கலர் மாறுறதுனால அவர் என்ன கண்டு மாறி நிற்காரான்னு தெரியல. ஆனால் அவரை நான் தேடி போய் பிரைசலாடி சொல்லி அவனை கொல்லாத விட மாட்டேன் தான். அதுக்கு காரணம், என்கிட்ட சிநேகமாக பழகாத உனக்கு தெய்வத்தோட எப்படி உறவு உண்டாகும்? காண்கிற சகோதரனிடத்தில் அன்பாயிராதவன் காணாத தேவனிடத்திலே அன்பாயிருக்கிறது எப்படி? உங்கள் சபை வளரணும்னா, வளரத விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உள்ளதாட்டா சொல்லுதியா? ஒரு கேவிட சொல்லுங்க அப்போ. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு தடவை கொடுக்க சொல்லுங்க அப்போ. தப்பிக்கிடுவோமாக்கா. அப்போ நம்ம இதை வளரணும்னா, உங்கள் சபை வளரணும்னா இந்த கிருபை உங்களுக்கு வேணும். சமுதாயத்தோடு சரியான உறவில்லாத சபைகள் வளராது. சமுதாயத்தோடு சரியான உறவில்லாத சபை வளராது. சபைக்குள்ளே இருக்கிற உறவு மட்டும் உங்கள் சபை வளர்ச்சிக்கு தோத்திர காரணமாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, சபைக்குள்ள ஒற்றுமை வளர வளர கிருபை வளரும். ஆனால் சபை சமுதாயத்தோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பில் சமாதானத்தில் வளர்ந்தாதான் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் சபைக்குள்ளே வர முடியும். ஆமாவா இல்லையா? நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த சபையில் ஆராதிக்கிறீங்கன்னு வைங்க, அல்லது ஏதோ ஒரு சபையில் ஆராதிக்கிறீங்க, நீங்கள் போகிற சபை வளரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் பக்கத்தில் ஒரு 5 வீடு இருக்குது, அந்த 5 வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் சரியான உறவில் இல்லை என்றால் அவங்கள என்னைக்கு நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்த போகிறீங்க? என்னைக்கு அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறீங்க? புரியுதா இல்லையா? அதுக்கு மேலே நம்ம போய் பிரதர் இயேசு ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னால் தோத்தர் அவன் திருப்பி கேட்பான், இயேசு நல்லவர்னு எனக்கு தெரியும், நீ நல்லவனாம்பா. அப்போ நமக்கு என்ன தேவைப்படுகிறது? என்னுடைய ரட்சிப்பு அந்த மனிதனுக்குள்ளே செல்ல வேணும்னா, என்னுடைய தேவ அன்பு அந்த மனிதனுக்குள்ளே போகணும்னா, எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபை அந்த மனிதனுக்குள் போகணும்னா, நான் அறிந்த சுவிசேஷம் அந்த மனிதனுக்குள்ளே போகணும்னு சொன்னால், முதல்ல அவனுக்கும் எனக்கும் இடையில சமுதாய ரீதியான உறவு உண்டாகணும். இதை ஆம் என்று சொல்கிறவர்கள் மட்டும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. ஆதி திருச்சபையில் இது ஒரு வியாதியாகவே இருந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, சில ஆட்களை நான் பார்த்துருக்கேன், இந்தியாவை எப்பொழுது தருவீர் ஆண்டவர் சொல்லார் போல எழும்பீர். அதுக்கு காரணம், பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு அன்பா பேச மாட்டான். அவனுக்கு இந்தியா வேணுமா? நீ இந்தியாவை தந்தா சுட்டாதுன்னுவேன். அப்போ நமக்கு இந்தியா ரசிக்கப்படணும்னா சமுதாயத்தில் எனக்கு ஒரு உறவு வேணும் இல்லையா? ஆதி திருச்சபை இந்த தப்பு தான் செய்துச்சு. வசனத்துக்கு போமா மக்களை, நான் வசனம் இல்லாத ஒரு கதையும் விட மாட்டேன். பைபிளுக்கு போகும்.
அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இப்போ கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிங்க. ஆதலால் மக்களை அது வேண்டாம். 18 படி. அமர்ந்திருந்து அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை அடுத்ததான் இந்த வியாதி தொடங்குது. 19ஆம் வசனத்தை படிங்க. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி அறிவியாமல் இந்த வசனத்தை எல்லாரும் கவனிக்கணும். எருசலேம் பட்டணத்தில் பயங்கரமான உபத்திரவம், பயங்கர பாடுகள். ஸ்தேவானை கொன்னுட்டாங்க. சபையெல்லாம் சிதறி போச்சு. சிதறி போனவங்க என்ன செய்தாங்க? இப்போ நம்ம சபை அழகு மண்டபத்தில் இருக்கு. சபை சிதறி போச்சு. இதல்ல ஆதி திருச்சபை, நீங்கள் பயந்துடாதீங்க. அப்போ சபை சிதறி போச்சு. கொஞ்சம் பேர் மிடாலத்துக்கு போனேன், கொஞ்சம் பேர் மார்த்தாண்டத்துக்கு போனேன், கொஞ்சம் பேர் குளித்தறைக்கு போனேன், கொஞ்சம் பேர் மேல்புறத்துக்கு போனேன், கொஞ்சம் பேர் அருமனைக்கு போனேன். சிதறி போனார்கள். ஆனால் போனவே இந்த புத்தியை பார்த்து அங்கே போய் இந்த ஊரில் ரட்சிக்கப்பட்ட ஆறாவது உண்டா? அதான் தோமாசு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. நேராக போனது தோமாசுக்கு வீட்டில். ஆனால் தோமாசுக்கு வீட்டுக்கு போகிற வழியில் சுரேந்திரனுக்கு வீடும் உள்ளதான் இருக்குது, அப்பகுட்டிக்கு வீடும் உள்ளதான் இருக்குது. அவங்க தெய்வத்தை அறியாதவங்க. இவங்க யாரை தேடி தெரிஞ்சாங்க? ரட்சிக்கப்பட்டவர்களை, யூதர்களை, தேவனை அறிந்தவர்களை, சத்தியம் அறிந்தவர்களை தேடி தெரிந்தாங்க. இப்போ பைபிள் சொல்லுது அவர்கள் சுற்றி தெரிந்தார்களா? ஏன் சுற்றி தெரிந்தார்கள்? வெளிப்பாடு சரியா இல்லாததுனால தான். மக்கள் இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இயேசு சொன்னார், உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளையும் சுசீசராக்கி பிதாகுமார பரிசுத்தாவிய நாமத்தில் அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? ஞானஸ்நானம் கொடுங்க. அப்போ சகல ஜாதிகளும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். இவர்களுக்கு தரிசனம் என்ன? சகல ஜாதிகளும் அல்ல, யூதர்களிடமே அன்றி வேறு ஒருவரிடத்தில் இவங்க போகல. தெய்வத்தை ஏற்கனவே அறிஞ்சவங்களுக்கு வீட்டுக்கு போனாங்க, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்களை தேடி போனாங்க, ஏற்கனவே ஆண்டவர் அறிஞ்சவங்களை தேடி போனாங்க. ஆண்டவர் பார்த்தார், இது சரி கிடையாது. அப்ப சபைக்கு தரிசனம் தெய்வத்தை அறிஞ்சவர்களுக்கு மேல அல்ல, அறியாதவர்கள் மேல உண்டாகணும். நல்லா இருக்குதுங்களா? அப்ப சுவிசேஷ பாரம் தெய்வத்தை அறியாதவன் வீட்டுக்குள்ள ஏற்படணும். இங்க அதான் பிரச்சனை. சுற்றுப்புறத்தாரிடத்திலே சமாதானம் உண்டானால் மட்டும்தான் அவன் தெய்வத்தை அறியாதவர்களை சத்தியத்துக்குள்ள நடத்த முடியும். இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? ஊர் ஊரா, தேசம் தேசமா, ஜனம் ஜனமா போய் தெய்வத்தை அறிந்தவர்களை தேடி தெரிய வேண்டியது வரும். நம்ம எத்தனாவது சொன்னத்தை படித்தோம்? ஆமை தோத்திரம் 19 படித்தோம். ஆமை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் என்ன செய்தாங்க? ஆனா இவர்களுக்குள்ள இன்னொரு குரூப் இருந்திருக்கு. அடுத்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சில இவங்க அந்தியோக்கியா பட்டணத்திற்கு வந்து யாருடனே பேசினாங்க? கிரேக்கரோடு பேசினாங்க. அப்போ இதுவரைக்கும் இருந்த மூத்த விசுவாசிகளுடைய மைண்டு பூரா யாருகிட்ட பேச வேண்டிய மைண்டு? யூதர்களை தேடி யூதர்களிடத்துல பேசணும். இப்போ ஒரு கூட்டம் எழும்புது. இவர்களுக்கு தரிசனம் என்ன? ஏய், தெய்வத்தை அறிஞ்சவன அல்ல மறுபடியும் தெய்வத்தை அறிய வைப்பது, ஆலயத்துக்கு போகிறவன அல்ல இன்னொரு ஆலயத்துக்கு அழைத்து செல்வது, தெய்வத்தை அறியாதவன தெய்வத்தை அறிய வைக்கணும். இப்ப யாரோடு பேசுகிறாங்க? கிரேக்கருடனே பேசுகிறாங்க. அல்லேலூயா. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? கிரேக்கருடனே பேசுறான். கிரேக்கருடனே பேசும்போது என்ன நடக்குது? தொடர்ந்து படிமோனே.
பாருங்க, தோத்தர் யூதர்களை மட்டும் தேடி தெரிஞ்சவன் சுற்றி தெரிந்தான்னு இருக்கு. ஆனா கிரேக்கர்களிடத்துல சுவிசேஷம் சொன்னவனோடு அடுத்த வசனத்தை நீங்க படிங்க, கிருபை இருந்துன்னு இருக்கு. ஆமை, திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா? அப்போ நான் தெய்வ ஜனங்களிடத்துல மட்டும் பழகணுமா? தெய்வத்தை அறியாதவர்களோடு நாம் பழகணுமா? தெய்வத்தை அறியாதவர்களோடும் ஆமை சமூகத்தில் பழகணும். அப்படின்னா தான் அவர்களுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்க முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க அல்லேலூயா. நான் சபையில் தரிசனம் வளர்ந்து வருகிற ஒரு சபை, வளர்ச்சியை விரும்புகிற ஒரு போதகர், ராத்திரி பகலாய் உழைக்கிற தேவ மக்கள், உங்களை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். எல்லா விசுவாசிகளுக்கும் நான் சொல்லி தருகிற பாடம், அவை சுற்றுப்புறத்தாரோடு சமாதானமாய் இருக்க படிக்கணும். அல்லேலூயா. புறம்பாய் இருக்கிறவர்களுக்கு முன்னே ஞானமாய் நடந்து காலத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லுது. ஆமேன். தோத்தர் அழிந்து போகிற உலக பொருட்களினால் ஆமேன் தோத்தர் என்ன செய்யணும்? ஆமை, சிநேகிதர்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆக இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆத்மீகத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்களுடைய அயலகத்தவரோடு சமாதானமாயிருக்கணும். அல்லேலூயா. சில தேவனுடைய மக்கள், உங்களை எனக்கு தெரியல, சில தேவனுடைய மக்கள் சாட்சியற்றவர்களாய் ஆராதிக்கிறான், சாட்சியற்றவர்களாய் வாழுகிறான், சாட்சியற்றவர்களாய் ஜீவனம் பண்ணுகிறார்கள். சில ஆவிக்குரிய குடும்பங்களில் சண்டை நடக்கும்போ ரட்சிக்கப்படாத பக்கத்து வீட்டுக்காரனாக்கும் அந்த சமாதானம் பண்ணுது. அப்ப யாது காலத்தில் என் மூலையும் சுவிசேஷம் அறிய கேட்பான். அவன் என்ன சொல்லுவான்? ராத்திரி போல நீ அல்லேலியான்னு சொல்லுதே, உனக்கு வீட்டில் சண்டை வரும்போது நானாக்கும் மாறேன், உன்னை விட நான் எவ்வளவோ கொள்ளான்னு சொல்லுவான். அப்ப சமுதாயத்தில் நமக்கு நல்ல சாட்சி ஜீவனம் உண்டாகணும். நான் கன்வென்ஷன்ல நான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா சமாதான குறிச்சாக்கும் தெய்வம் என்னோட பேச சொன்னார். அதனாலதான் 3 நாள் நான் பேசுகிறேன். என்னை கேட்கிற தெய்வ மக்களுக்கு சொல்லுகிறேன், சாமி, தேவ மனிதனாகிய சாலமோனுடைய காலத்தில் தேசத்தில் இருக்கிற எல்லாரிடத்திலும் அந்த மனிதனுக்கு என்ன இருந்தது? சமாதானம் இருந்தது. கைகளை உயர்த்தி வராமே. நான் உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொல்லட்டா? உங்க வீடு வரைக்கும் இருந்த இருப்பில் ஒன்று போயிட்டு உங்க வீட்டை சுற்றி ஒரு 4 வீடு சுற்றளவில் எல்லாரையும் ஒரு நிமிஷம் கண்ணுக்கு முன்ன கொண்டு வந்து நீங்க எல்லாருக்கிட்டே ஒன்று பேசுதீங்களான்னு ஒன்று பாருங்களேன். நம்ம இந்தியாவை தாரும், இந்தியாவை ரட்சியும், இந்தியாவில் எழுப்புதலை தாரும், அதெல்லாம் கிடக்கட்டு. முதல்ல நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு 5 வீட்டை சுற்றி, இந்த பக்கம் 5 வீடு, இந்த பக்கம் 5 வீடு, இந்த பக்கம் 5 வீடு, இந்த பக்கம் 5 வீடு, இப்படி ஒரு 20 வீடை சுற்றி நீங்க எல்லாருக்கிட்டையும் சிநேகமா பேசுதீங்களான்னு ஒன்று சிந்திக்க முடியுமோ? யான் ஒரு மாதிரி உலக்கே விழுங்கினது போல இருக்குதுயா. நான் இப்போ உங்கள் வீடு வரைக்கும் ஆக்கும் போனேன், எங்கள் வீட்டுக்கு ஒன்று கூப்பிடலை, ஒரு பச்சை வெள்ளம் வர தர மாட்டேனே என் வீட்டுக்கு வந்தா. அவனா நம்ம வீட்டுக்கிட்ட போகணும். நம்ம ஆவியில் நிரம்புகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், அடிக்கடி கண்ணு மூடும்பம் இருட்டாக தெரியுது. எனக்கும் கொஞ்ச நாளாக அப்படித்தான் தெரியுது, ஒரு லைட்டு போலும் உள்ள இல்லை. இப்படி நமக்கு தரிசனம் எல்லாம் கிடைக்குது. ஆனா பக்கத்து குடும்பத்தோட அந்யோன்யமா இருக்கணும்னு ஒரு தரிசனமும் சொல்லலையே. ஒரு நாள் கூட ஆண்டவர் வந்து, மகளே, உன் பக்கத்து வீட்டில எல்லாம் நீ சரியா பேசுவதில்லை, எல்லாரோட அந்யோன்யமா இருக்கணும்னு ஒரு தரிசனம் வராதா? அப்ப நம்ம கேட்கிறது, தேசத்தை தாரும், ஜனத்தை தாரும், இந்தியாவை தாரும், ஆப்பிரிக்காவை தாரு. எதுக்கு? பிரேம் பண்ணி செவரில் தொங்க விடக்கா? அவன் தெய்வத்தை அறியணும் இல்லையே. அப்ப அவன் தெய்வத்தை அறியணும்னா எனக்கு என்ன உண்டாகணும்? சக தெய்வ மக்களோடு ஒரு ஐக்கியம் உண்டாகணும். காரியம் பிடிகிடச்சா கைத்தட்டி, ஆமா, கஷ்டப்பட்டு தட்டண்டா. நீங்க சைலண்ட் ஆன உடனே என காரியம் பிடிகிடச்சு, காரியம் ஏற்றுன்னு
கேட்டன் இவ்வளவு அங்கே காட்டி கூட்டி வச்சுட்டு ஆலயத்தில் வந்து அடாவடித்தனம் காட்டிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை சகோதரா. தெய்வம், நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லித்தாகணும். காமி சமுதாயத்தில் சாட்சி இல்லாமல் ஆலயத்தில் வந்து அடாவடித்தானவனுக்கு தெய்வம் பட்டிக்கு கொடுக்க மரியாதை போலும் கொடுக்க மாட்டார். இதை நான் சொல்லப்படாது, ஆனால் என்ன தவிர ஒருத்தனும் செல்லவும் மாட்டான். நான் சொல்லித்தான் ஆகணும். காரியம் படி கிடைச்சா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் மக்கள் ஆத்மீகம், இதுதான் தெய்வ ராஜ்யம், இதுதான் ஆவிக்குரிய ஜீவிதம், இதுதான் தெய்வம் நமக்கு தந்த ஆத்மீக வாழ்க்கை. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, சுற்றுப்புறத்தாரோடு அந்த மனிதனுக்கு என்ன இருந்துச்சு? சமாதானம் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அமை தோத்திரம், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரியில் மிக தெளிவாய் சொல்லி கொடுக்கிற ஆவிக்குரிய சத்தியம், நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் வைத்திருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, காரியம் புரிஞ்சுதான்னு கேளுங்க. நேற்றைக்கு ராத்திரி உங்களை நான் பிரசங்கம் முடிச்சு அனுப்பும்போ குடும்பத்தில் ஆறுகிட்ட எல்லாம் பேசலையோ, அவங்கள்ட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி பேசி ஒப்புரவாயிட்டு வேணும், நாளை கூட்டத்துக்கு வரணும்னு சொன்னேன். ஆனால் எல்லாரும் தெய்வ பிள்ளைகள் போல எனக்கு தெரியல. இல்லைன்னா இந்த தலைப்பை தெய்வம் எனக்கு தரமாட்டார். இது எனக்கு தந்து ஏதேசம் 11 நாளாச்சு இந்த பிரசங்கத்தை எடுக்க சொல்லி. விழுப்புரத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்குமாக்கு இந்த வசனத்தை உங்க சபைக்கு தந்தா. விழுப்புரத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போ அன்னையிலிருந்து இதை எடுக்க ஆரம்பிச்சேன். இது ஆண்டவர் உங்களோட பேசுகிறார்னா ஆமை தோத்திரம், இது ஆமை தேவைப்படுகிறது என்ற அர்த்தம். சும்மா என வாயில இருந்து ஒன்றும் கதை வராது, சும்மா என வாயில வார்த்தை ஒன்றும் வராது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கிடணும், இது இல்லை. அப்ப தெய்வம் நம்மோடு பேசுறார். மக்களே, உன்னுடைய தரிசனம் நிறைவேறணும்னா ஜனம் சமுதாயத்தோடு நல்ல உறவில் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும்ல சகோதரா? அவன் சகோதரிமாருக்கு சொல்றேன், நம்முடைய சமுதாயத்தில் சாட்சியை காக்கணும், நம்முடைய எல்லா ஜனங்களோடு உறவில் இருக்கணும், எல்லாத்தையும் சகோதரங்களா பகலணும், யாரிடத்திலும் பகையா இருக்கப்படாது. அப்பந்தான் இயேசுவின் அன்பு நம்ம மூலமாய் அவர்களை சந்திக்க நேரிடும். இயேசு நேசிக்கிறார் என்பதை அவர்கள் அறிய வேண்டுமானால் சமுதாயத்தோடு கூடிய ஒரு சரியான உறவு, ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தரணும். இன்னும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. ஆமென், ஆமென். சரி, நான் பேசுறது எல்லாருக்கும் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதில்ல? சத்தம் டிஸ்டர்பா இல்லையா உங்களுக்கு? ஓகே, ஓகே. ஆண்டவர் சீக்கிரமா சவுண்டே இல்லாத ஆலயத்தை உனக்கு தருவாராகம்மா. வஞ்சகம் பிடிச்சது இருக்குது. ஒரு கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார். ஆண்டவருடைய வார்த்தை வரும்பா சவுண்டே இல்லாத ஆலயத்தை தருவாரா? இல்லை, நான் 15 வருஷம் 15 17 15 ஆமாம் 15 16 வருஷங்களுக்கு மேலே இந்த சத்தத்தில் இருந்தவன். அதனால் இது ரொம்ப கஷ்டம். அதனால் கத்தர் சத்தமே இல்லாத ஆலயத்தில் கத்தர் நான் வச்சார். உங்களுக்கு அப்படியே தருவாரா? இனி சொல்ல மாட்டேனே. அல்லேலூயா. அப்போ என்ன சமாதானம்? தேவன் நம்மை சுற்றி வைத்திருக்கிற சுற்றுப்புறங்களிலே என்ன உண்டாகணும்? சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு தடவை, நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சபையில் ஒரு பிள்ளையினுடைய திருமண காரியத்திற்காக ஒன்று விசாரிக்கும்படி ஒரு சபையை தேடி போனேன். அந்த சபையை சுற்றிலும் ஒரு 40 வீடுகள் இருக்கணும், ஒரு கிராமம். அந்த இடத்துல போய் கிராமத்தில் என்ட்ரன்ஸில் விசாரித்தேன். அந்த அந்த அவங்க ஒரு அம்மா நின்னாங்க. அந்த அம்மாட்ட நான் கேட்டேன், அம்மா இப்படி ஒரு சர்ச் இருக்குது, ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கணும், அம்மா எனக்கு வழி சொல்லுவீங்களா
உடனே ஐயா நான் தெரியும் இப்படி உள்ள போங்க, ஆனால் அவங்கள்ட்ட நாங்கள் பேசுகிறதில்ல, அவங்க எங்கள்கிட்ட பேசுகிறதில்ல, அதனால் எனக்கு நாங்கள் வந்து உங்களை கொண்டு விட முடியாது, நீங்கள் என்ன செய்யுங்க, நீ வழி சொல்லி விடுதேன் போங்க. அந்த சந்து போய் முட்டு சந்து, அப்புறம் அதுக்குள்ளே ஒரு சின்ன ரோடு வழி ஒரு போகுது. அப்போ அதில் ஒரு அம்மா வீடு பெருக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு முன்னாடி. அம்மா தோத்துறம்மான்னு ஐயா சொல்லுங்கன்னுச்சு. அது இதில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, இதுக்குள்ளே எங்கேயோ போகணும்னு ஒரு அம்மா அதுதானே இதுக்குள்ளே போங்கன்னு பக்கத்து முடுக்க காணிச்சு. அப்போ நான் சொன்னேன் உள்ளே தான் இருக்கா. உடனே அம்மா உள்ளே தான் இருக்குது, அவங்கள்ட்ட தெரில, அவங்க பெரிய பழக்கம் இல்லை, உள்ளே தான் போங்கன்னுச்சு. ஆனால் அதில் இருந்து 4வது பில்டிங் சர்ச் பாஸ்டர், த 4th பில்டிங் சர்ச். அப்போ நான் மனசில் நினைக்கிறேன், இவர் அங்கே ஏறத்தாழ 13-14 வருஷம் ஊழியம் செய்கிறார். பக்கத்து வீட்டில் ஒரு நபரோடு சிரிக்கவுமா மாட்டான். அந்த வழி சொல்லி தருகிறவர்கள் நம்ம இந்தியாவை கேட்குறோம், முதல்ல நம்ம தெருவை பார்ப்போம், நம்ம எல்லாரும் தெருவை பார்ப்போம். இன்னைக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், தரிசனமுள்ள சபை. அதனால தான் சொல்கிறேன். நான் உடனே அந்த அவர்கிட்ட போய் கேட்டேன், நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறீங்க? 13-14 வருஷமாக இருக்கு. இந்த 14 வருஷம் நீங்கள் என்ன செய்ய கேட்டேன். நீ சுவிசேஷம் தான் சொல்லலை, நீ வார வழியில் 2 பேரை பார்த்து சிரிக்கலாம் இல்லையா, வார வழியில் 2 பேர்கிட்ட சிநேகமாக பேசலாம் இல்லையா. அப்போ அவன் வந்து என்ன அது வரைக்கும் கொண்டு விட்டுருப்பான் இல்லையா, வந்து என்னை கொண்டு விட்டுருப்பான் இல்லையா. நான் வீடு வீடாக தட்டி கேட்க வேண்டியது வராது இல்லையா. நான் முதல்ல அந்த அம்மாவை அம்மான்னு கூப்பிட்ட உடனே அம்மா கவுந்தாச்சு. உங்களுக்கு காரியம் எப்படி கிடைக்கல. அம்மான்னு கூப்பிட்ட உடனே சிஸ்டர் பிரதர் அப்படியெல்லாம் சொன்னவர். அம்மான்னு கூப்பிட்ட உடனே அம்மா கவுந்தாச்சு, அம்மா கொண்டு விட ரெடி. ஆனால் இவருக்கும் அந்த அம்மா ஒரு நாள் கூட சோதர அம்மான்னு இந்த அம்மா ஐயா என்ன செய்ததில்லை. அந்த அம்மா சரி, இந்த அப்பன் சரியில்லை. ஆனால் இவர் உள்ளே இருந்து உள்ள சபைக்குள்ள போனால் மக்களை இது போல எழுதி போட்டிருக்கு, என்ன தெரியுமா, 1000 ஆத்துமாக்கள், ஒரு கீபோர்டு, ஒரு சவுண்ட் சிஸ்டம், அதுக்கு மேலே ஒரு வேன். நான் சொன்னேன் மறிக்கிறது வரைக்கும் போர்டு மட்டும்தான் இருக்கு. அல்லேலூயா. 1000 ஆத்துமாக்கள் வேணும்னா பக்கத்து வீட்டுக்காரத்தில் ஒரிக்கெங்கிலும் 10 ரூபா வாங்கிட்டெங்கிலும் சிரிக்கணும்டா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட சண்டை சத்தமாக சொல்லுங்க. அப்போ நீ நல்ல உற்சாகமாக இருக்கணும், அப்போ தான் சோறு போட விடுவேன். ஆமாம், கத்தர் சோதர். ஆமே. ஆமாம், கொஞ்ச நாளைக்கு முன்னார ஒரு கன்வென்ஷன் வீட்டுக்கு போயிருக்கேன். கன்வென்ஷன் போயிருக்கேன். நம்ம அழகிமண்டபம் ரோடு மாதிரி மெயின் ரோட்டு பக்கம் கன்வென்ஷன் கிரவுண்டு. வண்டி என்ன கார் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. நான் என்ன பண்ணேன், கிரவுண்டுக்கு நேராக, சர்ச்சும் கிரவுண்டுமா, கிரவுண்டுக்கு நேராக ஒரு வீட்டில் போய் நான் காரை 7:15 போய் விட்டுட்டு நானும் என் டீம் பிள்ளைகளும் தட்டி அவங்கள்ட்ட போய் அம்மா தோத்துறோம், நான் வண்டியை விடணும், இந்த இடத்துல நான் தான் பேச வந்திருக்கேன், அந்த வண்டியை நான் விடட்டுமான்னு கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க தாராளமாக விடுங்கன்னு கேட்ட திறந்து போட்டுட்டு முடிச்சு போகும்போது என் வீட்டில் ஜோம் பண்ணிட்டு தான் போகணுங்குது. விட்டுருங்க. கூட்டம் முடிச்சுட்டு என்கிட்ட அந்த லோக்கலில் இருக்கிறவங்க அந்த சர்ச் பாஸ்டர்கிட்ட கேட்கார், வண்டி எங்கே விட்டியான்னு. அந்த வீட்டில் தந்துனுமான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன் ஆமான்னு சொன்னேன். இல்லை அவைய எங்களை கண்டாலாம் பெரிய அளவு ஒன்றும் முகம் தர மாட்டணும். நான் சொல்லுகேன், நான் அடுத்த ஊருக்காரன், பிரசங்கத்துக்கு போனவன் கட்டி எழுப்பி தோத்திரம் காரை கொண்டு விட்டுருக்கேன். மறுநாள் ராத்திரி ஒரு லைட்டும் கட்டி 50 சேரும் போட்டு ஆளை இருத்தியிருக்கேன். நான் கேட்டு பிரசங்கத்துக்கு போனவன் ஆள் இருத்துக்கிறது கேட்டிருக்கேன். 35 வருஷமா ஊழியம் செய்வேன், அவைகள்கிட்ட சிரிச்சிட்டு இல்லை. ஆனால் உங்களுக்கு ஜப குறிப்பு தாரீன்னா இந்தியாவை எப்போ தருவீர்? ஆண்டவர் சொல்ல, நீ மறிக்கு மட்டும் தர மாட்டேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காரியம் பிடி கிடைச்சா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு வியாதிக்கா ஜோமனனும் கடன் மாற ஜோமன அதுக்கெல்லாம் இங்கே ஒரு அடிமையை தெய்வம் வச்சுட்டு ஆமாம் முக்கிய இருந்து. ஏன்னா நாங்கள் எல்லாம் ராத்திரி போகல பிரசங்கத்துக்கு போகிறவங்க பிள்ளை சாண்டி ஒரு இடமும் போக மாட்டேன். காலையிலேருந்து ராத்திரி என்ன அப்படி இன்னும் இங்கே மட்டும்தான். அதனால வியாதி சோமாக்குறது, கோழி முட்டை போடுறது, தென்னை காய்க்கிறது, அவன் தோத்தர ரப்பரில் பால் வெட்டைக்கிறது எல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான். அவனை கொண்டு சொல்ல முடியாததை நான் சொல்லிட்டு போனேன். கைகளை உயர்த்தி வரல இல்லையா சொல்லுங்க.
நேற்றைக்கு ஒருத்தவங்க சோமன் அந்த நான் சொன்னேன் ஜெபிக்க வேண்டிய அண்ணா இருக்கான், இது பிரசங்கம் பண்ண வேண்டிய போன்னு. அதுக்கு காரணம் என்ன? ரப்பரில் பாடல எடுக்கிறத பூரா நான் வந்தனா சொன்னனா. இந்த சபை வளர்றதுக்கு அடிப்படையான உபதேசம், அவன் சுற்றுப்புறத்திலே தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டார். இது வேன் தேவை என்று உணர்கிறவர்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த கிருபையை கொடுப்பீராக, அபிஷேகத்தை கொடுப்பீராக, நல்ல சாட்சியை கொடுப்பீராக, நல்ல ஆவிக்குரிய தெளிவை கொடுப்பீராக. ஆண்டவர் இதை செய்யும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அந்த கிருபை தருகிறார். இனி யாருக்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு நடக்கப்பட. இனி இந்த காரியம் எனக்கு எப்போ தீருதுன்னு தெரியல. ஏன்னா இந்த காரியத்தில் மொத்தம் நான் உங்களுக்கு வச்சிருக்கிறது 11 காரியம். ஆக 3 தான் முடிஞ்சிருக்கு. இப்போ நான் தொடங்க போகிற காரியம் கொஞ்சம் சிரிக்கல, சிரிப்போடு சிந்திக்க வேண்டிய ஒரு காரணம். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, ஒரு எடுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் எல்லாரும் எடுக்கணும். மக்களே பைபிள் எடுங்க. பைபிள் இல்லையா? உன்னை உள்ளே ஏற்றினதே தப்பு. அவன் என்கிட்ட சொல்லுதா பைபிள் இல்லைன்னு. உங்களை 2 ராஜாக்களின் புஸ்தகம் எல்லாரும் எடுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் எத்தனாம் அதிகாரம்? 22ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் எடுங்க. எல்லாரும் எடுக்கணும். முதல்ல பைபிளை எடுக்கணும். 22ஆம் அதிகாரம். இயேசுவின் ரத்தம் 20ஆம் வசனத்தை தங்கச்சி படி. 20ஆம் வசனத்தை படி. இதோ அப்படின்னு சொன்ன நீ சாவ போறேன்னு அர்த்தம். அப்படின்னா உன்ன பிதாக்கள் போன இடத்துல உங்களே இல்லை, இது வேற. நீங்க நல்ல தைரியமா இருக்கணும். என்ன டார்ச் லைட் எல்லாம் கொண்டு வந்தியலா? என்ன மரணத்தை பற்றியாக்கும் பேச போகிறேன். போகிற வழியில் கல்லறை குழியெல்லாம் கிடக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன இறந்து போன தாத்தா பிள்ளை தீப்பெட்டி இருக்கான்னு கேட்டப்படாது. இந்த மனுஷன் ராத்திரி நம்மளை வழி நடக்க விட மாட்டார்னு. நம்மளா இருந்தால் ஒருத்தனும் தீப்பெட்டி கேட்க மாட்டான். நல்லா இருக்கீங்களா? வாவா கடை கேட்பான். நீ பிதாக்கள் அண்டை சேர்வாய். நீங்க எல்லாம் அவங்க சாவது வரைக்கும் சமாதானமா சாவணுமா? மறிக்கிற நேரம் சமாதானம் உண்டாகணும். எப்படி? அந்த வசனத்தை ஒன்று ஃபுல்லாக படிப்போம். நீ சமாதானத்தோடு உன் கல்லறையில் சேர்வாய். இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பது இல்லை என்று கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த மறு உத்தரவத்தை அவர்கள் போய் ராஜாவுக்கு ராமே. ஒரு மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வார்த்தை வருது, எப்பா நீ பயப்படாத, நீ சமாதானமா ஜாவேன். இது லிட்ரேச்சர் வேர்டு இல்லை, நம்ம புரிகிற மாதிரி பேசும். உன் மரணம் சமாதானமாயிருக்கும். நம்ம இந்த பூமியில் எவ்வளவுதான் அப்பியாசங்கள் காட்டி கூட்டினாலும் நம்முடைய ஜீவிதத்தின் முடிவு எப்படி இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். நானும் மரிச்சு பழக்கம் இல்லை, எனக்கு மரிச்சு பழக்கம் இல்லை. நல்ல மரணத்துக்கு வேண்டி இப்போ ஜெபிச்சாக்கம் தொடங்கி இருக்கு. ஏன்னா பரிசுத்த வேதத்தை படிக்கும்போ வாழ்ந்து நல்லா வாழ்கிறவர்களை விட வாழ்ந்தவர்கள் பலரும், ஆனால் நல்லா மரித்தவர்கள் சிலர். மகிழ்ச்சியின் வீட்டுக்கு சந்தோஷத்தின் வீட்டுக்கு செல்வதை விட துக்க வீட்டுக்கு செல்வது நல்லது. அங்கே மனுஷனுடைய முடிவு உனக்கு தெரியும்னு சொன்ன. நம்ம படிக்கணும். மரண வீடுகளுக்கு போகும்போ நம்ம படிக்கணும். கல்யாண வீட்டுக்கு போகிறது மகிழ்ச்சி, ஆனால் மரண வீட்டுக்கு போகும்போ நமக்கு நிறைய காரியங்கள் படிக்கணும். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மக்களே சமாதானம் பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், பஸ்ஸில், காரில், வீட்டில் இது மட்டும் இருந்தால் போராது. என்னுடைய ஜீவிதத்தில் நான் மரிக்கிற நிமிஷம் வரைக்கும் என் மரணம் சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா.
நான் என்னைக்கு இந்த வசனத்தை சரியாக கற்றுக்கொண்டேன். நான் இந்த ஜெபம் ஆரம்பித்து ரொம்ப வருஷங்களாச்சு. ஆண்டவரே எனக்கு நல்ல மரணத்தை தரணும், நல்ல மரணத்தை தரணும், சமாதானமான மரணத்தை தரணும். உலகமெங்கிலும் பிரசங்கம் பண்ணினார், அநேக சபைகளை பலப்படுத்தினார், அநேக சபைகளுக்கு தலைவராக இருந்தார், அநேக ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தினார். ஆனால் மரிக்கும் காலத்தில் படாத பாடுபட்டார். அப்படிங்கிற ஒரு கெதி வரப்படாது. எனக்கு நல்ல மரணம் தரணும். அல்லேலூயா, கத்தம் சத்தம் அல்லேலூயா. அதுக்குன்னு சொல்லி இன்னும் ராத்திரி அல்ல உங்கள்கிட்ட ஜாப சொன்னதுன்னா நீங்கள் ஏன் ஒரு மாதிரி முறுக்கி வச்சுட்டு பார்க்குதியா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு மரணம் என்பது மகிழ்ச்சிகரமான ஒன்று. ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைக்கு மரணம் என்பது கல்யாண வீட்டுக்கு போகிறது போல, அப்பதை பார்க்க போகிறது போலையாக்கும். அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து உம்மோடு குடியிருக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி நான் சொல்லுவேன், அப்பா இன்னைக்கு வருவியன்னு சொன்னால் என்ன நீங்கள் மறந்துடப்படாதுன்னு சொல்லுவேன். ஒருவேளை இன்னைக்கு என் ஜீவனை நீங்கள் எடுப்பீன்னு சொன்னால் பிள்ளைய கூட்டிகிட்டு போக மறக்கப்படாதுன்னு சொல்லுவேன். டெய்லி நம்ம இந்தியா முழுவதும் கார் ஓட்டுறவேன். நான் தனியாகவே யாத்திரை செய்வேன். என்னுடைய யாத்திரை நேரங்களில் எல்லாம் என்னுடைய வாகனத்தை நான் எடுக்கும் பொழுது எனக்கு ஏதேனும் தீங்கு இருக்குமானால் என்னை நீர் நினைத்து கொண்டு, ஆண்டவரே நீர் என்னை உம் பக்கமாய் சேர்த்து கொள்ளணும். மரணம் என்பது பயப்படத்தக்க ஒரு விஷயம் இல்லைனே. ரொம்ப வருஷமா இயேசு இருக்கார் 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 நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அண்ணன் இயேசுவை பார்த்துருக்கேன், பார்த்தது நானும் கண்ண முடிதானே பார்க்கேன், ஒன்றும் தெரிய மாட்டேங்க. சில ஆட்கள் இயேசுவை பார்த்தேன் மரியாதை பார்த்தேன்னெல்லாம் சொல்லுதாங்க. எனக்கு பக்கத்து வீட்டு டைசியை வேற தெரிய மாட்டேங்க. ஆனால் எனக்கு இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்கணும்னா இந்த தேகத்தை விட்டு நான் என்ன செய்யணும்? அந்த மகிமையை பார்க்கணும்னா. அதனால நான் ரொம்ப வருஷமா பிரசங்கம் பண்ணுகிறேன், ரொம்ப வருஷமா ஆசைப்படுகிறேன், ரொம்ப வருஷமா பாடுகிறேன். அந்த மகிமையான ஒன்றுக்கு இந்த மரணம் நான் போவதற்கு ஒரு காரணமாக இருக்குமானால் அந்த மரணம் எனக்கு வரட்டுமே. ஆனால் வரும் பொழுது வரட்டும், நீயாக போய்விடாதே. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. காலத்திற்கு முந்தி அது வர வேண்டாம். நான் உங்களை வாழ்த்தட்டுமா? நீங்க ஆமேன்னு சொல்லுவீங்களா? தீர்க்க ஆயுசை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? ஆண்டவரே ஆமேன்னு சொல்றவங்களுக்கு மட்டும் கொடுங்க ஆண்டவர். இனி நீங்க அங்க பார்த்துக்கிடுங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவா. அப்ப ஜீவிதத்தில் என்ன வேணும்? மரணம் சமாதானமாக இருக்கணும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னே தோத்துறேன், நான் பக்கத்தில் ஊரில் இருக்கிறதுனால இடம் வேண்டாம் உங்களுக்கு. நான் தங்கி இருந்த ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு இருந்துச்சு. அந்த ரூமில் நான் ராத்திரி மட்டும்தான் தங்கி இருந்தேன். அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு நாள் ராத்திரி, அதோ ஒரு பெரிய வீடு, தோத்துற பெரிய வீடு, பின்னாலேயாக்கு எனக்கு ரூமு தந்திருந்தாங்க. அது ஒரு பாலடைஞ்ச ஏரியா, மேலே ஆளே இல்லை, நான் மட்டும்தாங்க. நடு ராத்திரி ஒரு மணி இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ராத்திரி ஒரு சத்தம், பாஸ்டர் நம்மளே அரை உறக்கத்தில் கிடக்கு. ஒரு சத்தம், வெட்டாத்தி எடு வெட்டாத்தி எடு 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 வெட்டு 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 விடாத வெட்டுன்னு. நம்ம இங்கே ஒத்தையில் ஒரு பக்கத்து வீட்டில் கிடப்பாக்கும். எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. என்ன விடு என்ன விடு, நீங்கள் இருந்தா ஐயோ ஏரியா நாரி இருக்கு. அன்னைக்கு காரியம்படி கிடச்சிருக்கும் எனக்கு. ராத்திரி எழும்பி பயந்து உடனே பைபிளை எடுத்து கையில் வச்சுட்டு, அப்பா நம்ம நிறைவு இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ராத்திரி ஜெபம் முடிஞ்சு. காலையில் என்னன்னு கேட்டா பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி மரிக்கும் தருவாயில் ஊசலாடுது. அந்த பாட்டிக்கு ராத்திரி தனக்கு ரூமில் ஆரோ ஒரு ஆள் வந்து நின்னது போல ஒரு பார்வை. அதை கண்ட உடனே பாட்டிக்கு தோணிச்சு, வந்தது காலனாக்கும், என்னை கொண்டு போவுக்கு வேண்டி வந்தான். இது பயந்தாக்கும், அவனை கொல்லதுக்கு வேண்டி வெட்டுவத்தி மருமோளுகிட்ட வெட்டுவத்தி கேட்டாது. கையங்காலும் விளங்காமையாக்கும் காரியம் கிடப்பு.
ஆனா பாட்டிக்கு இப்பவும் கட்டில விடுறதுக்கு மனசு இல்லை. ஆனா எங்கேயாவது ஒரு பரிசுத்தவன் வெட்டோத்தி கேட்டதை நீ பார்த்திருக்க? எங்கேயாவது ஒரு அபிஷேகம் பெற்றவன் கோடாலி கேட்டதை நீ பார்த்திருக்க? அதுதான் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயாவது ஒரு தேவனுடைய பிள்ளை ஆமை தோத்திர எனக்கு அறிவுக்கு நல்ல விவரமுள்ள ஆவிக்குரியவன் நல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளை மரணத்தை முத்தமிட்டு நான் ஆண்டவரை பார்க்க எல்லாம் போறேன், இத்தனை வருஷம் பார்க்காம ஆராதிச்சேன், பார்க்காம துதிச்சேன், பார்க்காம மகிமைப்படுத்தினேன், பார்க்காம அவரை புகழ்ந்தேன், நீ அவரிடத்தில் போறேன், எனக்கு பாடுகள் இல்லை, இனி கஷ்டம் இல்லை, இனி கண்ணீர் இல்லை, இனி வேதனை இல்லை, இனி கரண்ட் விடவும் கட்ட வேண்டாம், சிலிண்டர் இப்ப வேற ஆறுதல்லான்னு சொல்லியாச்சு, அப்ப அதனால இனி ஏற்கனவே பிரச்சனை இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், பிள்ளைகளே, ஜீவிதத்தில் சமாதானம் வெளிப்பட வேண்டிய பிரதானமான ஒண்ணு நம்முடைய மரண நேரத்தில் நமக்கு சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. உங்களை நான் சொன்ன பயம் வராதுன்னா பரவாயில்ல, நான் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ராத்திரி சொல்லேன், அப்பா சமாதானமான ஒரு மரணத்தை தெய்வம் எனக்கு தரேன். அல்லேலூயா. என்னுடைய முதுமையின் நாட்களிலேயோ அல்லது இடையிலையோ எப்போ நீங்கள் கூப்பிட்டாலும் சரி, ஆனால் நான் யாரையும் பாரப்படுத்தக்கூடாது. ஆமாம், நான் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், இது வரைக்கும் நல்லா ஓடிட்டேன், சந்தோஷமாக ஓடினேன். எனக்கு ஆண்டவர் என்னை அழைத்த இந்த 31 ஆண்டுகள் ஒரு கணம் கூட என் சுயத்திற்காக நான் ஓடவில்லை, என் அப்பனுக்காக சந்தோஷமாக ஓடினேன். ஆனால் ஒரு நாளும் இவன் ஒருவனைனால் நான் வருத்தப்பட்டேன் என்று எவனுக்கு சுமையாக இந்த பூமியில் இருக்கக்கூடாது. என் ஆண்டவர் எப்பொழுது எனக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறீரோ என்னை இன்முகத்தோடு அழைக்கணும். காரணம், என் பிரசங்கத்தில் சமாதானம் இருந்தது, என் பயணத்தில் சமாதானம் இருந்தது, என் வீட்டில் சமாதானம் இருந்தது, என் சிநேகிதர்களிடத்திலும் சமாதானம் இருந்தது, என் மரணமும் சமாதானமாய் இருக்கணும். இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிற அந்த நிமிடம் வரைக்கும் இந்த பூமியில் எனக்கு சமாதானத்தை என் அப்பன் தருவாராக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆத்மீக ஜீவிதம்னா பிள்ளைய பார்னுக்கு அனுப்பியதோ 3 மாடி வீடு வைக்கதோ பக்கத்து கண்டகாரனுக்கு ரப்பரையும் கூட வாங்குறது அல்ல. ஜீவிதத்தில் சமாதானமான ஒரு முடிவுக்கு காத்திருக்கிறது, அதுதான் தெய்வீகம், ஆத்மீகம். அல்லேலூயா. சரி, இனி வசனத்தை படிப்போம். மணி என்னாச்சு? 9:25. என்ன கிடக்கு? எப்போ போறியா? மழை பெய்யுதாம்மா? மழை இருக்கா வெளியே? இல்லை, அதையும் தின்னு. அதாவது பெஞ்சுன்னா அதுக்கு பேரை சொல்லி அது உங்களை நான் நனையாத வச்சுருக்கேன். மணி 25 ஆச்சு, என்ன செய்யணும்? இதை மட்டும் பேசி முடிக்கட்டா? போகலையா வீட்டுக்கு? அவ்வளோ கொசு கடியாவனா வீட்டில்? எரேமியாவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். சகோதரா பைபிள் எடுங்க, எல்லாரும் பைபிள் எடுக்கணும், பைபிள் எடுக்கணும். இயல்பா பேசுவோம், இயல்பா பேசுவோம். எரேமியாவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். மக்களை எல்லாரும் எடுத்தீங்களா? பைபிள் எடுத்து ஜெரமியா சாப்டர் 34 இருக்கத பாரு. நீ புதிய ஏற்பாட்டில் ஒன்றும் தேடண்டா. இங்கே ஒருத்தி கிதியோன் பைபிளை எடுத்து வச்சுட்டு புதிய ஏற்பாடை தேடுது. ஒரு காலத்தில் நாங்களும் இப்படி தான் இருந்தோடி. பின்ன எங்கள் விசுவாசிகள் தங்கமானவங்க, நாங்கள் பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடான்னு யோசிக்கமில்லை, அவைய படித்து பிரசங்கத்துக்கு போகுது. 34 2ஆம் வசனத்தில் இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் ஒன்று எழுதுங்க பார்ப்போம். எரேமியா 34 2 முதல் 5 வரை. என்ன படிங்க? நீ போய் ஒரு தேவ வார்த்தை வருது, நீ போய் சிதேக்கியாவிட்ட சொல்லு, பேசி நீ சொல்ல வேண்டியது இதோ, ஒப்பு கொடுப்பேன், இந்த பட்டணத்தை சுட்டரிச்சிருமா, நீ தப்பி போகாமல் உன்னை பிடிச்சு நீ அவன் கையில ஒப்பு கொடுக்கப்படுவ.
உன்னை இங்க இருந்து அந்த ஊருக்கு கொண்டு போவான். அந்த ராஜாவை நீ பார்ப்ப, அவன் பேசுகிறத நீ கேட்ப. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. உன்னை இந்த ஊர்ல இருந்து நீ பாபிலோனுக்கு என்ன செய்வ? அண்ணே, வார்த்தைகள் வாக்குத்தத்தம் என்பது ரொம்ப வித்தியாசம். உங்களை ஒன்று புரிஞ்சுக்கிடணும். தெய்வம் ஒரு வார்த்தையை சொன்னா அது நம்ம சூழ்நிலைகளோட பார்க்கப்படாது. அந்த வார்த்தை அப்படியே கெட்டி பிடிச்சுக்கிடணும். இந்த பட்டணம் பிடிக்கப்படும். சிதைக்கியாட்ட சொல்றார் பாரு, இதுக்கு காரணம் பேச சொன்னா இன்னும் 3 நாள் நீங்க எனக்கு தர வேண்டிய இருக்கும். அதனால இதை மட்டும் நான் முடிக்கேன். சிதைக்கியா ராஜாட்ட சொல்றார், பாரு, தேசம் பிடிக்கப்படும், உன்னையும் பிடிப்பாகப்பா. உன்னை இந்த ஊர்ல இந்த நாடு கடத்தி கொண்டு போவாங்க. நீ பாபிலோனுக்கு போவ. உன் கண்ணு யாரை பார்க்கும்? பாபிலோனிய ராஜாவையும். அவன் சொல்லுகிற வார்த்தையை உன் காதும் என்ன செய்யும்? கேட்கும். தொடர்ந்து படிப்பில்லை. ஆனாலும் சிதைக்கியாவே, என்னவென்றால் இங்க இருந்து உன்னை பிடிச்சு கொண்டு போவான்ப்பா. ஆனா அங்க போனாலும் உன்னை அவன் பட்டயத்தால சாக நான் விட மாட்டேன். என்ன தெளிவில்லைனே? நம்முடைய தெய்வத்தினுடைய பாதுகாப்பு மக்களே. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர் உறங்கா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. நான் உன்னை பட்டயத்தால் அழிக்கணும்னு நினைச்சிருப்போம்னா சொந்த ஊர்லயே ஒருத்தனை வச்சு உன்னை வெட்டி போட வச்சிருப்பேன். உன்னை இங்கே இருந்து அங்க கொண்டு போய் உன்னை பட்டயத்தால சாகும்படி நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு ஆவியானவர் ஒரு வார்த்தை சில குடும்பங்களுக்கு சொல்றேன். நீங்க அழிஞ்சு போயிருவீங்களோ, என் குடும்பம் அழிஞ்சு போயிருமோ, எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாற்றணுமேன்னு தேடி திரிஞ்சு ஒரு ஆவிக்குரிய சபையை கண்டுபிடிச்சு இதுக்குள்ள வந்தீங்க. இப்ப சில பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே என் குடும்பம் இப்படி இருக்கே, என்னமாய் முடியுமோன்னு ஒரு கவலையும் பயமும் இருக்கு. ஆனா ஒன்னு சொல்றேன், நீ அழியணும்னா நீ ஆண்டவர் அறியாத காலத்திலே அழிஞ்சிருக்கணும். உன் கையில பைபிளும் உன் வாயில தேவனை துதிக்கிற துதியும் என் தெய்வம் உனக்கு தந்ததுனால இனி கர்த்தர் உன்னை சாக கொடுக்க மாட்டார். நமக்கு நீ அழிஞ்சிருக்கணும்னா இந்த வளாகத்துக்குள்ள நீ கால் வைக்கிறதுக்கு முன்னே அழிஞ்சிருக்கணும். இந்த கையில இந்த பைபிளை நீ நெஞ்சோடு சேர்க்கிறதுக்கு முன்னே நீ அழிஞ்சிருக்கணும். இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை இயேசுவேன்னு கூப்பிடுறதுக்கு முன்ன அழிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல இந்த தேவ மனிதனுக்கு முன்னாடி உங்களை தெய்வம் கொண்டு வந்ததுனால இன்னைக்கு ஒரு தேவ மனுஷனாய் சொல்லுகிறேன், இனி தெய்வம் உன்னை அழிய விட மாட்டார். நம்மளா அழிஞ்சாதான் உண்டு. நம்மளா தெய்வத்தை விட்டு, சபையை விட்டு, ரட்சிப்பை விட்டு, தெய்வ கிருபையை விட்டு போய் நம்மளா அழிஞ்சாதான் உண்டு. நம்ம அவரை விடுகிறது வர தெய்வம் நம்மளை விட மாட்டா. அல்லேலூயா. தெய்வம் விட மாட்டா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு தைரியம் இருக்கும்னா உங்க பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து ஆமீன் ஒரு வார்த்தை சொல்லுங்க. பயப்படாதீங்க, இனி உங்க குடும்பத்தை தெய்வம் அழிய விட மாட்டார். பயப்படாதீங்க, தெய்வம் உன் குடும்பத்தை அழிய விட மாட்டார், அழிய விட மாட்டார். ஏன்னா வெக்கப்படாம இந்த வேதத்தை எடுத்தாலாமா, வெக்கப்படாம இந்த வேதத்தை எடுத்தாலா, இந்த பைபிளை எடுத்துட்டு இவ்வளவு தூரம் ஓடி ஓடி தேவ சமூகத்தில் வந்தீங்க இல்லையாம்மா, தெய்வம் உன்னை கைவிட மாட்டாருன்னு, உங்க குடும்பத்தை தெய்வம் கைவிட மாட்டாருன்னு, உங்க பிள்ளைகளை தெய்வம் கைவிட மாட்டாருன்னு, உங்க வாழ்க்கையை தெய்வம் கைவிட மாட்டாருன்னு. நீ அழிஞ்சிருக்கணும்னா என்னைக்கோ அழிஞ்சிருக்கணும், என்னைக்கோ அழிஞ்சிருக்கணும். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிற, நீ பயப்படாதே, நீ பட்டயத்தால் சாவது. அல்லேலூயா. சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தா. சொல்லுங்க. சிங்கக்கேதியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார்.
சுட்டெரிக்கும் அக்கினியில் அன்னை பாடுனே. தேங்க்யூ. துளியா என்னை நினைத்தா சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்ல முடியுமா? அவரே என்னை காப்பவரே, என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர் அவரே. அழகு அழகு. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை இயேசு காப்பா. சிங்கக்கேபியோ ஆமென். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனை கொண்டு என்னை காப்பாரு. ஆண்டவர் சொன்னார், சிதேக்கியாவே பயப்படாத, உன்னை பட்டயம் மேற்கொள்ளுவதில்லை. இன்றைக்கு பகல் ராத்திரியில் அநேக குடும்பங்களுக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாத, சத்துருவின் கைகளால் நீ மடிந்து போவது இல்லை. எல்லாரும் ஆர்ப்பரிப்பாக. சத்துருவின் கையால் நீ சாவதில்லை. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரு. சொல்லுங்க. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரு. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் இழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் இழுங்குமே. அவரே என்னை அழகு அவரே, அவரே அவரே. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர். ராஜ்யம் எனக்குள் வந்ததா, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும். சொல்லுங்க. அபிஷேகம் அபிஷேகம். சூழ்ச்சிகள் என்னை ஒன்று. ஒரு முறை கூட ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமா என்னை நடத்துவார். அற்புதம் எனக்காக. ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன், உங்களை கைவிடவே மாட்டார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ அவரே என்னை காப்பவர். ஓ ரபலப சந்தலபர. அவரே அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்பும் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் ஆண்டவரே துளியா. சிங்கக்கேபியோ
அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியா இயேசு என்னை காத்திடுவார். இயேசு என்னை காத்திடுவார். இயேசு என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றார், உன்னை பாபிலோனுக்கு கூட்டிட்டு போவாங்க, ஆனா அங்க உன்னை பட்டயத்தால் நான் கொல்ல விட மாட்டேன். ஒரு ஆமென். எவ்வளவு மகிமை பாருங்க. சமாதானமான வாழ்க்கை. தொடர்ந்து படிக்கலாமா? எப்படிங்க? பட்டயத்தால் உன்னை சாக விட மாட்டேன், உன்னை வயசாகி தான் நீ சாவேன். இது ஒரு பயங்கரமான வார்த்தை. எனக்கு இந்த வார்த்தைகளை ரொம்ப இருக்குது. ரொம்ப இதை மட்டுமே நான் பேசணும்னா எனக்கு 3 மணி நேரம் தேவைப்படும். அவ்வளோ தேவ ரகசியங்களை கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார். உன்னை இந்த ஊர்லேருந்து பிடிச்சிட்டு போகிறாங்க, சத்துருக்களின் தேசத்துக்கு போவா. பொதுவாக ராஜாக்களை கொண்டு வந்து அந்த ராஜாக்கள் முன்னால் போட்டு என்ன செய்வாங்க? கொல்லுவாங்க. ஆனால் சொல்ல, இல்லைம்மா, ஒன்று அந்த ஊரில் பட்டயத்தால் சாக நான் விட மாட்டேன். நல்லா கவனிங்க. சிறைபிடிச்சு கொண்டு போகிறது அரசனாக இருந்தாலும் மரணத்தை நிர்ணயிக்கிறது தெய்வம். நான் வாழணும்னா தெய்வம் தீர்மானிக்கணும், நான் சாகணும்னாலும் தெய்வம் தீர்மானிக்கணும், நான் அழியணும்னாலும் தெய்வம் தீர்மானிக்கணும், நான் ஜெயிக்கணும்னா தெய்வம் தீர்மானிக்கணும். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், நம்முடைய வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கிறது நானோ நீங்களோ அல்ல, சர்வ வல்லமையுள்ள தெய்வமா. என்ன சொன்னார்? உன்னை கொண்டு போவேன், ஆனால் அவனை பட்டயத்தால் சாக விட மாட்டேன். நீ என்ன செய்வ? சமாதானமாய் மரிப்பாய். அந்த வசனம் இன்னும் இருக்காமக்கா? படிச்சிருமோனே. உனக்கு முன் இருந்த ராஜாக்களாகிய பிதாக்களின் நிமித்தம் கொளுத்தினது போல கொளுத்தி உனக்கு அந்நிய தேசத்தில் நீ சாவேன்னு சொல்லி அநாத பணமாக உன்னை சாக விட மாட்டேன்டா, அங்கேயும் உனக்காக அழுகிற 4 பேரை நான் வச்சிருப்பேன். சிந்தினேன். சமாதானம். அதாவது நான் இங்கே இருக்கிறேன், நான் வெளிநாடுகளுக்கு போகும்போது இறந்து போயிட்டேன்னா அங்கே யாருக்குமே என்ன தெரியாது, எனக்கா ஒருத்தன் அழமாட்டான். அந்நிய தேசத்தில் ஒருத்தன் கொண்டு போய் அங்கே செத்து போயிட்டான், அங்கே யாரு விளக்கு கந்தகவருக்கும் கொளுத்துவா, யாரு பாதுகாப்பாக அடக்கம் பண்ணுவா, யாரு துக்கம் கொண்டாடுவா? ஆண்டவர் சொல்ல, என்னடா சொல்லுதே, அந்த ஊருக்கு கொண்டு போகிறது அவங்க கையால் சாகிறதுக்கு இல்லை, அந்த ஊர்லேயும் உன்னை சுகமாக வாழ வைப்போம்டா, உனக்கு நல்ல மரணத்தை தருவேன். அங்கேயும் நீ மரிக்கும் பொழுது உனக்காக ஆண்டவனே என்று புலம்புகிற சிலரை நான் வச்சிருப்பேன். என்ன மகிமை இல்லைனே. அல்லேலூயா. ஆவியில் நிரம்புறதோ, அந்நிய பாஷை பேசுகிறதோ, வீடு கட்டினதோ, வெளிநாட்டுக்கு போனதோ அல்ல, மகிமை பொருந்தின தேவ உன்னத திட்டத்தின்படி ஆமென் நல்ல மரணம் வேணும். அல்லேலூயா. நல்ல மரணம். அல்லேலூயா. இதெல்லாம் இந்த காலத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரசங்கம் பண்ணுகிறது என்பது கொஞ்சம் ஒரு மாதிரி தான். ஆனால் பாஸ்டர், மரண பயத்தினால தான் நான் பயந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தேன். இன்றைக்கி நல்ல மரணத்தை குறித்து நீங்கள் நான் பேசுகிறது நீதிமானுடைய மரணத்தை குறித்து, நான் பேசுகிறது தேவனுக்கு பயப்படுகிறவனுடைய மரணத்தை குறித்து. நல்ல மரணம் வேணும். நல்ல மரணம் வேணும்னா நல்லா ஜீவிச்சு பழகணும், நல்லா ஜீவிச்சு பழகணும். துன்மார்க்கனுக்கு அல்ல நல்ல மரணம், நீதிமானுக்காக நல்ல மரணம். சரி, காரியம் மரட்டு. இனி ஒரு வசனம் கூட படிச்சுட்டு போவோமா? நேராச்சு இல்லையா மகா? என்ன மகளை சாப்பாடு? நல்ல சாப்பாடு தான். என்ன சாப்பாடுன்னு? புரோட்டாயா கொடுக்க? அதுதான் பார்த்தேன். நீங்கள் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குதுயா. நல்ல சாப்பாடு. இரு தோத்துறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. எண்ணாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம். எண்ணாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும் ஒரு மனுஷன் ஜெபம், ஒரு மனுஷனுடைய ஜெபமாக்கும், ஒரு மனுஷனுடைய விருப்பம். எடுங்க. எண்ணாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். படிங்க. அவன் எடுத்துரைத்து
நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னார். இப்ப பாருங்க, இது உங்களுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எத்தனை வசனத்திலிருந்து எத்தனை வசனம் வரை எழுதணும்? 7லேருந்து 10 வரை எழுதணும். நமக்கு காரியம் இருக்கிறது 10வது வசனத்தில் கடைசியிலேயாகும். ஆனால் இதை கதை மாதிரி சொல்லுங்க. நமக்கு இந்த பிலேயாமனுடைய ஸ்டோரி தெரியுமா இல்லையா? தட் இஸ் நாட் ஸ்டோரி, சம்பவம். அந்த சம்பவம் நடந்தப்போ ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் திரளாய் வர்றாங்க. அந்த பாலாக் என்று சொல்லுகிற ராஜாவுக்கு இஸ்ரவேல் மக்களை குறித்த பயம். நேர எதிர்த்து நிற்க முடியல. இங்கே பலரும் மந்திரவாதம் எல்லாம் செய்யறது போல இவனும் ஒரு சூத்திரம் செய்யலான்னு நினைச்சான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. மந்திரவாதம் செய்த அரங்கில் இங்கே உண்டுன்னா தயவு செய்து சொல்லுதே அதெல்லாம் நிறுத்தணும். இல்லைன்னு சொன்னால் குடும்பத்துக்கு கட்டலுக்காலுக்கு ஆணி வேறு வேறு அதை பிடுங்கும். அல்லேலூயா. லைவில் கேட்குறதோ அல்லது ஒலிபெருக்கியில் யாராவது கேட்குறவையா உண்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்லுங்க, நீ அடுத்த குடும்பத்துக்கு என்ன செய்துட்டுண்டோ அதெல்லாம் உன்னையும் உனக்கு மக்களையும் உனக்கு அடுப்படியை பிடுங்காமல் அது போகாது. அது திரும்பி வரும், அது சாபம் எந்த குடும்பங்களுக்கும் தீமை செய்யப்படாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பல தெய்வ பிள்ளைகள் சொல்ல, பாஸ்டர் கடந்த காலத்தில் எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக செய்த சில போராட்டங்கள் உண்டு, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமான்னு. இன்னும் ராத்திரி சொல்லுங்கப்பா, உன் சமாதானத்தை கெடுக்கிற அத்தனை பிரச்சனைக்கு இன்னும் ராத்திரி முடிவு உண்டு. பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் யாரு? தெய்வ ஜனம். யாக்கோபு யாரு? போராமேன் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தவன். அப்ப ஆத்மீகத்தில் தெய்வ கிருபையில வரணும். இஸ்ரவேலும் யாக்கோபுமா மாறணும். இஸ்ரவேலுக்கும் யாக்கோபுக்கும் எதிரான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. இன்னைக்கு ராத்திரி தெய்வ வார்த்தையா சொல்லி போகிறேன். இதுவரை உங்களை பயமுறுத்தின ஏதேனும் சாபங்கள் உங்கள் குடும்பத்தை நெருக்கி இருக்குமானால் இன்றைக்கு ராத்திரி உன் கண்ணீருக்கு தெய்வம் பதில் தருவார். உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு இன்று ராத்திரி உண்டாகும். பிலேயாம் சபை, பிலேயாம் இந்த இவன் பாலாக்கு வந்து பிலேயாம் அன்னைக்கு இருந்ததில் இதை போல ஒரு சூத்திரசாலி. இந்த பிலேயாம வந்து கூப்பிடுறான். என்ன கூப்பிடுறான்? ஒரு பயங்கரமான ஜனம் வருது, அவர்கள்ட்ட நேரம் நின்று ஜெயிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, நீர் வந்து இவர்களை ஒன்று சபிச்சு தந்தா போரு, மீதி நான் பார்த்துக்கிடுதேன். இந்த மனுஷன் போகணும்னு பாடுபடுகிறான். தெய்வம் போக விடலை. முதல்ல போவாதேன்னு சொன்னான். ரெண்டாவது பின்னியும் போட்டான்னு கேட்டவன் பின்ன போ சபிக்காதேன்னு சொன்னான். மறுபடி போன உடனே ஆண்டவர் கோபம் வந்து பிலேயாமுக்கு முன்ன பட்டயத்தை உருவிட்டுனார், வெட்டி பொளந்துருவேன். அல்லேலூயா. ஆமென். நீங்க நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் உங்களையும் என்னையும் காக்கும்படி பிலேயாம கொல்லுறதுக்கு துணிஞ்சவராக்கும். இந்த வார்த்தையை நீங்க மறக்க கூடாது. தெய்வ ஜனத்தை பாதுகாக்கிறதுக்கு தீர்க்கதரிசி என்ற பெயரில் இருந்த ஒருத்தனை கொல்லதுக்கு பட்டம் எடுத்தார். அப்படின்னு சொன்னா தம்மை ஆராதிக்கிற மக்களை ஒருத்தன் தொடுகிறதுக்கு தெய்வம் ஒரு காலம். அல்லேலூயா. அதான் உண்மை. அப்படியெல்லாம் விட்டு இருந்தா இங்க இருக்கிற பலருக்கு வீடு என்னைக்கே சுடுகாடாக இருக்கும். தெய்வம் சில மனிதர்களுக்கு அவகாசம் கொடுத்திருந்தார். அவன் கையால சாகிறதுக்கு அல்ல தெய்வம் என்ன ரட்சித்தது, அவருக்காக வாழ்வதற்கு, அவன் கையால சாவதற்கு அல்ல. அப்ப தெய்வ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கானானுக்கு நேரே கொண்டு வாரது பாலாக்கனுடைய பட்டயத்துக்கு இரையாவதற்கு அல்ல, பிலேயாமனுடைய சாபத்துக்கு இரையாவதற்கு அல்ல. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன்னு இந்த சந்ததிக்கு மேல வாக்குத்தத்தம் உண்டு. ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் நடக்காது, இது ரொம்ப பயங்கரமான காரியம், இதெல்லாம் சரியாது விடலை. ஆனால் கடைசியில் பிலேயாமுக்கு பிடிகிடச்சு இனி இந்த காரியம் சரியாவாது. அப்பந்தான் கடைசியில் அவர் சொல்லுகிறார் 9ஆம் வசனத்தில் பாருங்க 8, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலையில் உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா.
10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிங்க. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிக்கிறது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றார். யார் சொன்னா? பயப்படுறாமல்ல. தெய்வம் சபிக்காதவனே நான் சபிச்சா என் மரணம் நல்லா இருக்காது. தெய்வம் ஆமை தோத்திரம் சபிக்காதவனை நான் சபிச்சா என் முடிவு நல்லா இருக்காது. இப்ப அவனுக்கு பயம் வந்துருச்சு. நீதிமான் மரிக்கிறது போல மரிக்கணும். அறிவென்ன? ஆண்டவர் பட்டயத்தை உருவியாச்சு. என் ஜனத்துக்கு ஒன்னால ஒரு கேடு வந்தா உன்னை கொன்னே போடுவேன்னு சொல்லிட்டார். இப்ப பாத்திக்கு மரண பயம் வந்தது. அதுதான் சொல்லுகிற நீதிமான் மரிக்கிறது போல மரிக்கணும். அப்ப இந்த இடத்துல நீங்க புரியணும், ஒரு தேவனுடைய பிள்ளை சமாதானமா மரிக்கணும்னா ஜீவனுள்ள தெய்வத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ரட்சிக்கப்பட்டு ஜீவனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. சகோதரர், ஏன் ஆண்டவர் மனம் திரும்ப சொன்னாருன்னு தெரியுமா? நீதிமான் மரிக்கிறது போல மரிக்கிறதுக்கு. என் பிதா குமார பரிசுத்தாவிய நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க சொன்னார், நீதிமான் மரிக்கிறது போல மரிக்கிறதுக்கு. ஏன் ஆவியோடு உண்மையோடு தெய்வத்தை ஆராதிக்க சொன்னார்? நீதிமான் மரிக்கிறது போல மரிக்கிறதுக்கு. ஆண்டவருடைய நாமத்தில் பரிசுத்தமா ஜீவிக்க ஏன் சொன்னார்? நீதிமான் மரிக்கிறது போல மரிக்கணும். நீதிமான் மரிக்கிறது போல பூமியில மரிச்சாத்தான் நம்ம பிரவேசிக்க வேண்டிய ஒரு சமாதானம் உள்ள ஒரு இடம் உண்டு, அங்க போய் சேர முடியும். 2000 வருடங்களுக்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி இரத்தத்தை நமக்காக சிந்தி, நமக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி, நமக்காக இரக்கமாய் அந்த ரட்சிப்பை நமக்கு தந்தார். எதுக்கு தெரியுமா? துன்மார்க்கனா இந்த பூமியில ஜீவிச்சு ஆமை தோத்திரம் ஆமை மிருகம் மரிக்கிறது போல் மரிக்கிறதுக்கு அல்ல, நீதிமான் மரிக்கிறது போல மரிக்கிறதுக்கு. அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பா இருக்கான்னு பைபிள் சொல்லுது. சகோதரா, இன்றைக்கு ராத்திரி வேளை உங்களை பார்த்து சொல்றேன், நம்முடைய முடிவு சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா. மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை நீ ஏன் கெடுக்கணும்? அதி துஷ்டனாயிராதே, நீ ஏன் காலத்திற்கு முன் சாக வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. அதுதான் பிலேயாம் சொல்லுகிறார், ஆண்டவரே நீதிமான் மரிக்கிறது போல மரிக்கணும். அப்படி மரிக்கணும்னா மனம் திரும்பணும், பாவத்தை விட்டு வெளியே வரணும், பரிசுத்த ஜீவிதம் செய்யணும், அநியாயமா வார வருமானத்தை வெறுக்கணும், குடிப்பழக்கத்தில் இருந்து வெளியே வரணும், விபச்சாரத்தை விட்டு வெளியே வரணும், வேசித்தனத்தை விட்டு வெளியே வரணும், உலக வழிபாட்டை விட்டு வெளியே வரணும், பூரணமா தெய்வத்திற்கென்று நம்மளை அர்ப்பணிக்கணும், மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், ஸ்நானப்படணும், பரிசுத்தாவியை பெறணும், ஆவியோடு உண்மையோடு இந்த சாமி தேசத்தில் பூமியில் ஜீவனம் பண்ணி தெய்வ கிருபைக்காக காத்திருக்கணும். ஹல்லேலூயா. இதுவரை ஸ்நானப்படாதவர்களுக்கு சொல்றேன், சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுக்கணும். இதுவரை ஆவிக்குரிய அனுபவத்தில் ஆராதிக்காதவர்களுக்கு சொல்றேன், ஆமென் தோத்திர ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு சபையில போய் தெய்வத்தை ஆராதிக்கணும். ஒருவேளை வேற எந்த சபையிலையும் ஆமென் தோத்திர நீங்க ஆராதிக்கிறவர்கள் அல்ல என்றால், இந்த பரிசுத்தவான்களுடைய சபைகள் அல்லது இந்த சபை உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் என்றா நீங்க தெய்வத்தை ஆராதிக்கணும். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓனாயும் பேனாயும் முடிச்ச மாதிரி நம்ம ஜீவிதம் முடியப்படாது. நம்ம லட்சியம் இல்லாமல் ஓடக்கூடாது. ஒரு நாள் நம்ம சொல்லணும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல. அப்படி ஜீவிக்கணும். ஆண்டவர் கிருபை தருவார். சொல்லுங்க, ஆண்டவர் கிருபை தருவார். ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்து தங்கள் ஆமென் படுக்கையிலே என்ன செய்வார்கள்? இந்த பூமியில மரண பரியந்த சமாதானம். இன்னொரு சமாதானம் இருக்கு, பிரவேசிக்க வேண்டிய ஒரு சமாதானம். எங்கது? பிரவேசிக்க வேண்டிய ஒரு சமாதானம், அதான் பரலோக ராஜ்யம். 2 பேரும் இயேசு சொன்னார். ஒருத்தன் ஆமென் தோத்திரன் தரித்திரன், இன்னொருத்தன் யாரு? ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் செத்த பிறகு அவனுக்கு சமாதானம் இல்லை. ஆமை தோத்தர் லாசருவுக்கு இருக்காது வரை சமாதானம் இல்லை, செத்த பிறகு சமாதானம். இவனுக்கு இருக்காது வரைக்கும் சமாதானம், செத்த பிறகு சமாதானம் இல்லை. ஆனா தெய்வ மக்களுக்கு பூமியில இருக்கிறது வரை தெய்வ சமாதானம், மரணத்துக்கு பிறகு தெய்வ சமாதானம். அல்லேலூயா. பக்கத்தில் லைட்டா பார்த்துட்டு சொல்லுங்க, ஒரு நாள் வெட்டு வத்தி காட்டுறப்படாதுன்னு.
ஒரு நாள் இருக்கிற தேவ சமாதானம், நித்தியத்தில் தேவ சமாதானம். ஆண்டவர் நம்மை கிருபை பொருந்தின இடத்துக்கு கூட்டிட்டு போவார். அந்த உலகத்தில் இருக்கிற இக்காலத்து பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம் தான் மக்களே. தெய்வம் நம்மளை நடத்துவாரடா, தெய்வம் நம்ம கூட இருப்பார். இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு வரை இந்த சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருப்பேன். பாரு, பட்டினி நிறைஞ்ச இடத்துல தான் நீ இருக்க, ஆனா உன் கூட நான் இருக்கேன். நிந்த நிறைஞ்ச இடத்துல தான் நான் இருக்கேன், ஆனா உன் கூட நான் இருக்கேன். எதிர்ப்புகள் நிறைஞ்ச இடத்துல தான் நீ இருக்க, உன் கூட நான் இருக்கேன். நீ பட்டினி கிடந்தா நானும் பட்டினி கிடப்பாடா, நீ கண் விழிச்சா நான் கண் விழிப்பேன், நீ தூங்குவே நான் கண் விழிப்பேன் அப்படின்னு. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தெய்வ கிருபையில வாழணும், நல்லா ஆராதிக்கணும். நீங்கள் நல்லா ஆராதிக்கிற பிள்ளைகள், அதற்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். யாருக்கிட்டையும் பகை இருக்கப்படாது, எல்லாத்தையும் சமாதானமாக இருக்கணும். ஆமென். பெற்றோரை நல்லா கவனிக்கணும், குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாகணும், எல்லா ஆராதனைகளுக்கும் வரணும். நீங்கள் இல்லாத ஆராதனையே சபையில் இருக்கப்படாது. தேவ கிருபையில வாழ்ந்தா இந்த உலகத்தில் உங்களை கிருபையாக நடத்தி நித்தியம் வரைக்கும் அவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்திலே சமாதானம் கட்டளையிடுவார். உங்களை அவர் காத்துக்கொள்ளுவார். உங்கள் மேல் கிருபையாக இருப்பார். அல்லேலூயா. உங்க சபை வளருவதாக, உங்க குடும்பங்கள் வளருவதாக, உங்க ஊழியம் வளருவதாக, உங்க போதகரை குடும்பத்தை கர்த்தர் காத்துக்கொள்ளுவாராக. நம் மனதார இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் மேலாய் வளர நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் நல்லா படிக்கணும். என்னமானே, நல்லா படிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த இடையில எல்லாம் அந்த காதல் கர்மாந்தத்துக்கெல்லாம் பேரப்பட அதெல்லாம் விட்டுட்டு தேவ கிருபையில் நல்லா படித்து நல்ல உயர்ந்த அனுபவங்களில் வரணும். இந்த நம்ம ஆலயத்தில் பணிவிடை செய்த பிள்ளைகளை பார்த்தேன், நல்ல உயர்ந்த நிலைமையில் நின்று பணிவிடை செய்யணும் மக்களே. நம்ம பிள்ளைகளை தெய்வம் ஆசீர்வதிப்பார். என்ன, கர்த்தர் உங்கள் மேலே கிருபையாக இருப்பார். இந்த ஊழியத்துக்கு உதவி செய்த, ஜெபித்த, ஒத்துழைத்த எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் வாழ்த்துறேன். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சொல்லுங்க, சமாதானம் உண்டாவதாக. உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிருபையும் சமாதானம் உண்டாவதா. அல்லேலூயா. இனி எனக்கு முன்னால் ஒரு 8 நிமிஷம் இருக்கு. 8 நிமிஷம். அந்த 8 நிமிஷத்தை நான் எடுக்காம விட மாட்டேன். உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுக்கிற சில எல்லைகள் இருக்கு. அந்த வேர்களை இன்னைக்கு ராத்திரி பிடுங்கி எடுத்துட்டு உங்களை சுகமாக இந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்புவார். அது அந்த ஆண்டவர் ஏற்றார். அது ஆண்டவர் ஏற்றார். இவ்வளவு நாளும் பிரசங்கம் பண்ணின காரியம் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? இனி வீட்டில் கிடந்து தருகிடதான் தத்தக்கத்தாம் இந்த டான்ஸ் ஒன்று ஆட மாட்டியே இல்லையா அவங்கள? சரி சரி. அப்போது உங்களுக்கு சம்மதமானால் நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் வருவார். நல்ல பாஸ்டரோடு சேர்ந்து நல்லா ஊழியம் செய்யணும். ஆமென். கர்த்தர் பெரியவர். கடைசி வரைக்கும் தேவ கிருபையிலே உங்களை காத்துக்கணும். ஆமென். இனி எப்போ வரேன்னு எனக்கு தெரியாது. உசுரோடு இருந்தால் நான் வருவேன். ஆனால் வரும்பொழுது உங்களை எல்லாம் இந்த சபையில் காணணும். உங்களை எங்கேயும் கொண்டு போயிடப்படாது. கடைசி வரைக்கும் தெய்வ கிருபையில வாழணும். சிலருக்கு இப்போது ஒரு பேஷன் ஆகிப்போச்சு, சபையிலேருந்து சபை போகக்கூடாது மக்களே. ஆமென். உங்களுக்காக எவ்வளவு பொறுப்படுத்தி கண்ணீரோடு ஜெபிக்கிற தேவ மனுஷர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவங்க கூட நின்று ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஒத்துழைச்சி தெய்வ கிருபையில இருக்கணும். தெய்வங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா.